தெரியாதனமா முள் புதருக்குள்ள போயிட்டேன். அதுக்காக என் நிலைமை பார்த்தீங்களா? ஜீரோ ட்ரிம். ஆஹா, இவ்வளவு முள்ளு குத்தி இருக்கோம், எனக்கே தெரியலையே. நான் ஃபேஸையாவது ரவுண்டா நீட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ்ண்ணா. வணக்கம் நண்பர்களே, இந்த பெர்ஷியன் கேட்டுக்கு நம்ம இன்னைக்கு க்ரூமிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷியன் கேட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டை விட்டு மிஸ் ஆகி ஒரு முள்ளு செடி முள்ளு புதற்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. அதனால் வந்து சடை சேர்ந்தது மட்டும் இல்லாமல், சடைனா ரொம்ப சடை இல்லை, சிக்குகள் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அடி போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த முள் புதர் அந்த கட்டிகள் எல்லாம் முள், அது எப்படி சொல்கிறது, முள் செடியாக அது எல்லாமே வந்து ஃபுல்லாக குத்தி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸாலே ரிமூவ் பண்ண முடியல. கேட்டுக்கும் அதை ரிமூவ் பண்ணால் ரொம்ப வலி எடுத்தது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, ஃபுல் ஃபர்ரே ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா அங்கங்கே நம்ம எடுத்தாலுமே அது வந்து பார்க்க வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஆயிரும், கேட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இப்படி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்கத்தான் தெரியும். அந்த பார்த்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த முள் செடி வந்து ஒரு விதை மாதிரி வந்து அதில் உடம்பு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே இருந்தது. அதை எடுக்க எடுக்க வந்து அவனுக்குமே அன்ஈஸியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறையா எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டை வந்து ஃபுல்லாக வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஃபேஸ் மட்டும் நீட்டாக ரவுண்ட் ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்தாச்சு. மற்றபடி உடம்பு ஃபுல்லாகவே ஃபர்ரை ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த கால்கள் இருக்கிற போர்ஷனில் வந்து சாக்ஸ் மாதிரி அப்படியே விட்டுட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இதுதான் அந்த செஸ்ட் போர்ஷன் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி அந்த கட்டியோடு வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுங்க, அதுதாங்க முக்கியம். நம்ம வந்து ரெகுலராக ஜீரோ ட்ரிம் பண்ணுங்கன்னு சொல்லலை, கோம்பிங் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெகுலர் கோம்பிங், ரெகுலர் பேத்திங், அந்த ஃபர்ரை வந்து சடை சேராமல் பார்த்துக்கிறது. அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக கேட்ஸுக்கு ஜீரோ ட்ரிம்ங்கிறது ஒரு அவசியமே இல்லாத ஒன்று. வேறு வழியே இல்லைங்கும் போது தான் நம்ம கேட்ஸுக்கு ஜீரோ ட்ரிம் பண்ணணும். நிறைய பேர் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அந்த கேட் ஃபர் வந்து ஷெட் ஆகும்போது ரொம்ப உதிர்ந்து ஃபேஸ் முழுக்க மூக்குக்குள்ளே எல்லாம் போகிற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜீரோ ட்ரிம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி நல்லா ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் பிரச்சனை தான். அண்ட் இயர்ஸ் க்ளீன் பண்ணணும். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் இயர் க்ளீனிங் மஸ்ட்டுங்க. இல்லாட்டினா அழுக்கு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். டாக்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ இவங்களை பார்த்தீங்களா, அப்படியே பிளாக் பேந்தர் மாதிரி இருந்தவர் வந்து இப்போ ஆஷ் பேந்தர் ஆகிட்டார், ஆஷ் கலரில் இருக்கார். ஸோ அழகாக ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம இடத்துல பார்ப்போம். பாய்.